இன்றைக்கி சண்டே எனக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பிரியாணி கறின்னு எடுத்து சூப்பராக சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு. பட் எனக்கு வந்து என்ன சமைச்சாலும் மிச்சம் மீதி ஆகும். ஏன்னா நான் வந்து சென்னையில் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் பிஜியில். ஸோ நானே குக் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுனால நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் தான் எனக்கு வரும். பட் இன்றைக்கி வந்து என்னோடய கீழ் வீட்டு ஆண்டி வந்து எனக்கு ஏதாவது சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. அண்ட் இது வந்து என்னோடய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். தால் சாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய பழைய ரூம்மேட் வந்து டெல்லியிலேருந்து இங்கே ஸ்டே பண்ண வந்திருந்தா. ஸோ அவகிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. அண்ட் தொட்டுக்க வந்து கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக சுட சுட அடுப்புலேருந்து இறக்கி தட்டில் போட்டு அப்படியே ஆண்டி வீட்டுக்கு நான் கொண்டு போயிட்டேன். ஆண்டி வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல இன்றைக்கி நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து மூஞ்சிலாம் காட்டாத அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் ஆண்டி ஃபேஸை நான் வந்து காட்டலை. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே நம்ம சமைச்சதை வந்து மற்றவங்க சாப்பிட்டதை என்ஜாய் பண்ணும்போது நிஜமாவே நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கோ அப்படின்னு இருக்கும். அண்ட் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆஃப்டர்நூன் தான். அண்ட் ஆண்டியோட பையனுமே வந்துட்டு ஒரு தம்பி மாதிரி தான் எனக்கு. நம்ம வெளியூர் வரும்போது தெரியாத மனிதர்களை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலியாக நம்ம ஆக்கிக்கிறதே ஒரு ரொம்ப அபூர்வமான விஷயம் இந்த காலகட்டத்தில். ஸோ அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டதுல எனக்கு செம்ம ஹாப்பிங்க. நல்லா இருக்கா நிஜமாலையா?